வணக்கம். நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பேர்த்துக்கு அன்புனா என்ன, பிரியனா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அன்பு யார் மேலே வைக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அன்பு மனைவி மேலே மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா அன்பு ஆசையை தூண்டும். ஆசை பேராசையாகும். இது நமக்கு தான் சொந்தங்கிற எண்ணத்தை உருவாக்குறது அன்பு. ஆனால் பிரியங்க தனக்கு பிறந்த மகளாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் அவங்க மேலே பிரியந்தான் வைக்கணும். மற்றவங்களும் பிரியந்தான் வைக்கணும். ஏன்னா மகன் கல்யாணம் பண்ணி போகிறான்னா மருமகனோட சந்தோஷமாக இருக்கணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அதான் பிரியம். அதே மகன் கல்யாணம் பண்ணி போனான்னா கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அதான் பிரியம். அடுத்தவங்க சந்தோஷம் அவரை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதா பிரியம். அன்புங்கிறது ஆசையை தூண்டும். அந்த ஆசை பேராசையாகும். நமக்கு இந்த பொருள் சொந்தம், நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது அன்பு. நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் தான் மற்றவங்க மேலே அன்பு வச்சு அது கிடைக்கல, ஆசை வச்சு அன்பு ஆசையாக மாதிரி பேரேசர் கிடைக்கல அப்படிங்கிறது தற்கொலை கூட போயிடுறாங்க. நிறையா அந்த பிரச்சனைகள், இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறது எல்லாமே இதான் நடக்குது. காதலித்த பண்ண கொள்வது எல்லாமே இதான் நடக்குது. அன்பு வைக்கக்கூடாது. மற்றவங்கள பிரிந்து வைக்கணும். பிரியும்னா நம்ம என்ன தான் பழகினாலும் அந்த பொண்ணு நம்ம நம்ம பிரிய வச்ச பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். அந்த பொண்ணு நல்லா இருக்காளா அப்படின்னு சந்தோஷப்படுவோம். அதனால் மக்களே, யார் மேலேயுமே பெத்த மகன் மகளாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, யார் மேலுமே அன்பு வைக்காதீங்க. பிரியம் வைங்க. பிரியம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். மனைவி மேலே மட்டும் அன்பு வைங்க. புரிஞ்சுட்டிங்களா மக்களே? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.